தமிழாளினின் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுடைய தொழில்நுட்ப செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் கன்சூமர் எலக்ட்ரானிக் ஷோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய CESம் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் எக்கச்சக்கமான புதிய டெக்னாலஜிஸ் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிஸும் டெக்ல நீங்க எதிர்பார்க்காத கம்பெனிஸ் எல்லாம் கூட. உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சோனி வந்து ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் CESல வந்து கவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுல ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்த ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான டெய்லி டெக் நியூஸ் கவர் பண்ணிட்டு கடைசியில் அந்த CES நியூஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுவேன். சோ நீங்க எப்ப இந்த வீடியோ கடைசி வரையும் நம்மளுடைய டெக் நியூஸ் இதுவரையும் பாத்தீங்களோ இல்லையோ இந்த 3 நாட்கள் கண்டிப்பா பாருங்க. பிகாஸ் நிறைய தகவல்கள் வந்து CESல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நிறைய தொழில்நுட்பத்தில் நடந்துட்டு இருக்கு. சோ எல்லாத்தையும் நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ண பாக்கிறேன். மேலும் நான் ஏதாவது இதை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் அதை வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. மேலும் இந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் எனக்காக பேர் பண்ணிக்கங்க. நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், அந்த ஒரு சில்வண்டு கத்துறது எப்படி என்னால அடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. மேலும் நீங்க இதுவரையும் நம்மளுடைய டெய்லி டெக் நியூஸ் கடைசி வரையும் பாப்பீங்க, அதாவது கடைசி செய்தி வரையும் பாப்பீங்க அப்படின்னாக்கா எண்ட் ஸ்குவாட், அதாவது என் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி இதை மறந்துடாம இன்னைக்கு வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ கடைசி வரையும் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான், நியூஸ் எப்படி ஸ்வாப் பண்றது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எனக்கு அசஸ் பண்றதுக்காக தான். ஸோ மறந்துடாம நீங்க கடைசி வரையும் நம்மளுடைய நியூஸ், நீங்க ஒரு டெய்லி டெக் நியூஸ் நம்ம சேனல்ல பாக்குறீங்க, அதை கடைசி வரையும் பாப்பீங்க கண்டிப்பா அப்படின்னாக்கா எண்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி மட்டும் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். ஸோ இப்போ இன்றைய நாளுடைய தொழில்நுட்ப செய்திகளை பார்க்கலாம். சோனி கார், எஸ் அதையும் வந்து பார்க்கலாம். ஏசி ஏர் கண்டிஷனர்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ஏர் கண்டிஷனர்ஸ்க்கு புதுசா ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க. அதன்படி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் டெம்பரேச்சர், அதாவது டிஃபால்ட்டா ஒரு ஏசி உடைய டெம்பரேச்சரா 24 டிகிரி செல்சியஸ் எல்லா மேனுஃபேக்சரும் செட் பண்ணி ஆகணும் அப்படிங்க போல சொல்லிருக்காங்க. இது இந்தியாவுக்கு வந்து புதிதல்ல. பிகாஸ் இது நிறைய நாடுகள்ல 28, 26 அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள்ல இந்த மாதிரியான டெம்பரேச்சர்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இப்போ இந்தியா 24 வந்து செட் பண்ணிருக்காங்க. இந்த டிஃபால்ட் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு முறையும் ஏசியை ஆன் பண்றப்ப என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிற அதை தான் டிஃபால்ட் டெம்பரேச்சர். இது இனிமே வரப்போற எல்லா புதிய ஏசிஸ்க்கும் 24 டிகிரி செல்சியஸ் தான் வந்திருக்கும். இது எதற்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஏசிஸ்ல இதை விட கம்மியா, உதாரணத்துக்கு 20, 18, 16 அப்படின்னு சொல்லி டிஃபால்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்து செட் ஆகும். ஒவ்வொரு நீங்க கடைசியா செட் பண்றது பொறுத்து. பட் இந்த டிஃபால்ட் டெம்பரேச்சர்னால அதிக அளவு வந்து கரண்ட் வந்து சேமிக்கப்படும். பிகாஸ் நிறைய பேர் இந்திய கவர்மெண்ட் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி ஏசிஸ் பயன்படுத்துற எல்லாரும் டிஃபால்ட்டா ஆன் பண்ணிட்டு அப்படியே தான் யூஸ் பண்றாங்க. டெம்பரேச்சர் கூட்ட குறைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் அதிக அளவு கரண்ட் வந்து மிச்சமாகும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. Realme X50 நம்ம டெய்லி டெக் நியூஸ் ஆரம்பித்த பிறகு அதிகமா ரூமர்ஸ் லீக்ஸ் வந்த ஒரு போன் இதுதான். இப்போ ஃபைனலா இதை வந்து சைனால வந்து லான்ச் பண்றாங்க. இது வந்து 5G போன். இதோட சேர்த்து எப்பயும் போல Realme ஒரு மாஸ்டர் எடிஷனும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Realme X50 இந்த குறிப்பிட்ட போன் 6.5 இன்ச் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. பட் இதுல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து இருக்கு. டுவல் பஞ்ச் ஹோல் போன்ல Snapdragon 765G ப்ராசஸர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 4200 mAh பேட்டரி, WOOC 4 சார்ஜிங்கோட வந்து வருது. பேக்ல 4 கேமராஸ், அதுல பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் சாம்சங் GW1 சென்சாரோட வந்து வருது. இதை தவிர ஒரு வைட் ஆங்கிள் சென்சார், ஒரு டெலிபோட்டோ சென்சார் மற்றும் ஒரு மேக்ரோ கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல டூவல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, அதுல 16 மெகா பிக்சல் பிரைமரி மற்றும் ஒரு வைட் ஆங்கிள் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போன் 8GB 128GB இருக்கிற அந்த மாடல் 2500 யுவானுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 25,000 கிட்டக்க வந்து இருக்கும். இதை தவிர மாஸ்டர் எடிஷன் சைனால 3100 யுவானுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 31,000 வந்து இருக்கும். சோ இதை தாண்டி இந்த Realme X50 தான் முதல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல Realme UI யோட வர முதல் Realme போன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த Realme UI பத்தி இன்னைக்கு இந்தியால Realme உடைய CEO மாதவ் சேத்தும் ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருந்தாரு. என்ன அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா Realme UI ஒரு சில மாற்றங்களோட வரப்போகுது அப்படிங்கிற போல ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதம் ஏற்கனவே நம்ம பழைய டெக் நியூஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த Realme UI ColorOS 7 அப்டேட் வந்து எப்பப்ப எந்தெந்த போன்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் படி இந்த மாதம் Realme 3 Proக்கு இந்த Realme UI அப்டேட் வந்து வரும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதை Realme இவ்வளவு நாட்கள் டீஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இந்த ஒரு போட்டோ பார்க்குறப்ப க்ளோஸ் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தெரியல. எஸ், ஒரு போட்டோ வச்சு நம்மளால முடிவுக்கு வர முடியாது, வெயிட் பண்ணி பார்த்தாகணும். பட் இது வந்து எந்த விதத்திலையும் நார்மல் ஓப்போடைய கலர் வாய்ஸ்ல இருந்து வித்தியாசப்படுற மாதிரி நமக்கு வந்து தெரியல. ஒரு ஐகான் இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை தாண்டி க்ளோஸ் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டா இது எப்படி அவங்க வந்து விளம்பரப்படுத்தினாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல. பட் பாப்போம், கூடிய சீக்கிரம் ஏதாவது போனுக்கு இந்தியாவில் வந்து வரும். ஸோ அப்போ கண்டிப்பா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தியும் Realme பத்தி. Realme உடைய Realme C2s இப்ப தாய்லாந்துல வந்து அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இது இந்தியாவுக்கும் வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த போன் இந்தியாவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த போனுடைய அம்சங்கள் A to Z எல்லாமே Realme C2 தான். MediaTek Helio P22 ப்ராசஸர் ஆரம்பிச்சு கேமராஸ், பேட்டரி எல்லாமே வந்து அப்படியே Realme C2 தான். ஸோ இந்த ஒரு S வெர்ஷனுக்கான காரணமே இல்லை, ஒரு UI அப்டேட் மட்டும் தான். அதுக்கு எதுக்கு ஒரு போன்
அது கூடவா ஃபோன் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து யோசிக்க வைக்குது. பட் அதை தாண்டி எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. பட் இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிற போல ரூமர்ஸ் இருக்கு. என்ன கேட்டால் டேரக்டா Realme C3க்கு வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஆப்பிளுடைய மேக் ப்ரோ இந்த ஒரு பீஸ்ட் மிஷின் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபைனலா வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 5 லட்சம் ரூபாயில இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எக்கச்சக்கமான வேரியன்ஸ் வந்து இருக்கு. இதோடைய பேஸ் மாடல் தான் 5 லட்சம். ஸோ இதோட சேர்த்து ப்ரோ டிஸ்பிளே XDR ஸ்டாண்ட் எல்லாமே இந்தியாவுக்கு வந்து வருது. அதோடைய விலை எல்லாத்தையும் நம்மளுடைய பழைய டெக் நியூஸ்ல வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. மேக் ப்ரோடைய பேஸ் மாடல் விலை இந்தியாவில் 5 லட்சமா இருக்க போகுது அப்படிங்க போல இப்போ அபிஷியலா ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. Oneplus உடைய Oneplus டிவி இந்த குறிப்பிட்ட டிவி சமீபத்தில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணி சேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுடைய மேனுஃபேக்சரிங் அதாவது இப்போதைக்கு அசம்பிளிங்க கூடிய சீக்கிரம் இந்தியாவில் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற போல Oneplus வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Oneplus டிவி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரீமியம் டிவியா வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுடைய ரா காம்பனன்ஸ் அதாவது அந்த டிவிக்கு தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்களுடைய தயாரிப்பும் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்றதுக்கான தொடங்குறதுக்கான பிளான்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிற போல Oneplus வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் Oneplus டிவி பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா லிங்க் கார்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோனி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெக்பேண்ட் இயர்ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. இதோடைய விலை 25,000. எஸ் 25,000 ரூபாய்க்கு ஒரு நெக்பேண்ட் இயர்ஃபோன்ஸை சோனி இப்போ அஃபிஷியலா இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்கு அப்படிங்க போல சோனி வந்து சொல்லியிருக்காங்க. ஷாமி பார்த்தோம் அப்படின்னா சைனால மெக்கானிக்கல் கீபோர்டை இப்போ அஃபிஷியலா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அங்க 299 யுவான் கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 3000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. அதே மாதிரி சைலண்ட் எடிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து 600 யுவான் கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 6000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Huawei பார்த்தோம் அப்படின்னா சைனால இப்போ ஒரு புதிய கடையை வந்து திறந்திருக்காங்க. கடையை திறந்ததெல்லாம் டெக் நியூஸ்ல கவர் பண்ணுவா நீ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த கடையில வேலை ஆட்களே இருக்க மாட்டாங்க. முழுக்க ஹியூமன்ஸ் இல்லாத ஒரு ஸ்டோரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா வெளியே வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் நீங்க வந்து செலக்ட் பண்றது பேமெண்ட் பண்றது எல்லாமே வந்து வெளியே வந்து நீங்க வந்து ஒரு டிஸ்பிளே மூலமா வந்து பண்ணிடுவீங்க. அதுல உள்ள பார்த்தோம் அப்படின்னா ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற போல Huawei வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டா கேட்கறதுக்கு நல்லா தான் வந்திருக்கு. பட் இந்தியாவில் இது வந்துச்சு அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிற போல நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க. 10 செகண்ட்ல நீங்க வந்து கம்ப்ளீட்டா பிரஷ் பண்ற மாதிரியான ஒரு டூத் பிரஷ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோடைய பெயர் ஒயிட் டூத் பிரஷ். எஸ் இது வந்து கன்சூமர் எலக்ட்ரானிக் ஷோ CESல இப்ப இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எஸ் CES உடைய நியூஸ் இந்த நியூஸ்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நியூஸ் எல்லாமே கன்சூமர் எலக்ட்ரானிக் ஷோ பத்தின நியூஸஸ் தான் இந்த வீடியோல வந்து இருக்க போது. இந்த 10 செகண்ட் டூத் பிரஷ் அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா மேல ஒரு முறை கீழே ஒரு முறை நீங்க வந்து பிளேஸ் பண்ணணும். 5 செகண்ட்ஸ்ல அந்த மேல் பக்கத்தில் இருக்கிற பற்கள் முழுவதையும் சுத்தம் பண்ணிடும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. இது நார்மலான எலக்ட்ரிக் டூத் பிரஷஸ் மாதிரி தான். பட் பற்கள் முழுவதுக்கும் பரவுற மாதிரி அந்த ஒரு டூத் பிரஷ் இருக்கிற காரணத்தினால 5 செகண்ட்ல பண்ணிடுவோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. சோ இது பார்த்தோம் அப்படின்னா $125 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 9,000 ரூபாய்க்கு இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது விற்பனைக்கே வந்து வந்துருச்சு. எஸ் போன CESல இதை வந்து சும்மா ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த CESல அபிஷியலா வந்து லான்ச் பண்ணி விலைக்கு வருது அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. Asus பார்த்தோம் அப்படின்னா இப்ப NVIDIAவோட சேர்ந்து ஒரு 360 Hz மானிட்டரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எஸ் 360 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற ஒரு மானிட்டர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 24.5 இன்ச் இருக்கிற ஒரு மானிட்டர் தான், 1080p மானிட்டர் தான். பட் இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்பவே வந்து அதிகமா வந்திருக்கு. OnePlus Concept 1. ஸோ இதை ஃபைனலா அஃபிஷியலா OnePlus இப்போ வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அவங்க டீஸ் பண்ண மாதிரியே ஒரு இன்விசிபிள் கேமரா தான். இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க கேமரா பயன்படுத்துறப்ப மட்டும் உங்களுடைய கேமரா வெளியே வந்து தெரியும். பயன்படுத்தாத நேரங்களில் முழுமையா தெரியாது. எஸ் கொஞ்சம் சைட்ல வச்சு பாக்குறப்ப லைட் அடிச்சு பாக்குறப்ப தெரியும். பட் முழுமையா தெரியாது. ஸோ இதுதான் இந்த OnePlus Concept 1. இது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா மெக்லாரன் எடிஷன் காஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூஃப் டாப்ல இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி மெக்லாரன் பயன்படுத்திருக்காங்க. இந்த OnePlus Concept 1 மெக்லாரனோட சேர்ந்து தான் OnePlus வந்து கொண்டு வராங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டெக்னாலஜிஸ் வந்து அந்த கிளாஸ்ல பயன்படுத்துறது மூலமா நீங்க கேமரா ஆன் இல்லாத நேரத்துல இது வந்து ஒபாக்கா வந்து தெரியும். அதாவது உள்ள இருக்கிற கேமரா வெளியே தெரியாது அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதுல பயன்பாடா அவங்க சொல்றது என்ன அப்படின்னாக்கா ப்ரோ மோட். நீங்க கேமரால ப்ரோ மோட் பயன்படுத்துறப்ப ஒரு ND ஃபில்டர். ஸோ போட்டோகிராஃபி தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். ND ஃபில்டர் அப்படின்னாக்கா அதிகமான லைட் வர நேரங்களில் ND ஃபில்டர் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் இந்த OnePlus போன்லையும் OnePlus Concept 1லையும் அதை ND ஃபில்டரா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதுல ஒரு பெரிய யூஸ் கேஸா OnePlus எதுவும் சொல்லல. நம்ம நினைச்ச வரைக்குமே இது வந்து ஒரு பெரிய யூஸ் கேஸா இதுல என்ன இருக்க முடியும் அப்படிங்கிற போல நமக்கு வந்து தெரியல. இது ஒரு புதிய கான்செப்ட் போனா லான்ச் பண்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற போல அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. மெக்லாரனோட பார்ட்னர்ஷிப் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் அதை தாண்டி இதுல என்ன ஒரு பயன்பாடு இருக்கு அப்படிங்கிற போல OnePlus சொல்லல. மேபி இதோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்ல வேற பயன்பாடுகள் வரலாம். பட் இப்போதைக்கு OnePlus லான்ச் பண்ணிருக்கிற Concept 1 மிகப்பெரிய அளவு பயன்பாடுகள் இல்லாத மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. சாம்சங் உடைய செல்ஃபி டைப் இதை பத்தி நான் ஆல்ரெடி என்னுடைய டெய்லி டெக் நியூஸ்ல வந்து சொல்லியிருந்தேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரண்ட் கேமராவை மட்டும் பயன்படுத்தி AI பயன்படுத்தி நீங்க நார்மலா ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல டைப் பண்றதை வச்சு உங்களுடைய போனுடைய டிஸ்பிளேல டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இன்புட்டா வந்து எடுத்துக்கும். அதாவது நீங்க நார்மலா போனை பிடிச்சி டைப் பண்ண தேவையில்ல. ஒரு கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா எனேபிள் பண்ணிட்டு நீங்க நார்மலா டேபிள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னாலே டிடெக்ட் வந்து பண்ணிக்கும் அப்படிங்க போல இதோடைய ஒரு சாம்பிள் வீடியோ இப்ப நம்மளால பார்க்க முடியுது.
அடுத்த நியூஸ் சோனி கார்ஸ் பத்தி. எஸ், சோனி பார்த்தோம் அப்படின்னா இப்ப CESல அபிஷியலா ஒரு எலக்ட்ரிக் காருடைய புரோட்டோடைப் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. புரோட்டோடைப் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா இது எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற போல காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து இன்னும் ஒரு ரியல் வேர்ல்ட் இமேஜ் கூட நம்மளால அதிக அளவு வந்து பார்க்க முடியல. பட் இது பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் கார் அதிகபட்சமான ஸ்பீட் வந்து டாப் ஸ்பீட் வந்து 240 km/h வரையும் போகும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதோடைய மேனுஃபேக்சரிங் எப்ப விற்பனைக்கு வருமா, என்ன விலை அப்படிங்கிற போல எந்த தகவல்களும் வந்து இல்ல. சோ ஆப்பிள் ஒரு கார் கொண்டு வர போறாங்க எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற போல நிறைய ரூமர்ஸ் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சோனி ரொம்பவே சைலண்டா இருந்தாங்க. பட் இது அபிஷியலாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரிவீல் பண்ணிருக்காங்க புரோட்டோடைப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. பிகாஸ் இந்த ரூமர்ஸ் நிறைஞ்ச உலகத்துல இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பாக்குறதே ரொம்ப அரிதாயிட்டு இருக்கு. சோ பட் இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் லான்ச்சஸ் கண்டிப்பாவே டெக்னாலஜி மேல இன்னும் ஆர்வத்தை அதிகப்படுத்தும். பட் இந்த ரூமர்ஸ் லீக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் மேல இருக்கிற ஒரு கிரேஸையே வந்து முதலே நிறைய தெரியப்படுத்தி கம்மி பண்ணியது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்தது ஊபர் மற்றும் Hyundai இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளையிங் காருடைய ஒரு புரோட்டோடைப்பை CESல டிஸ்பிளே வந்து பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல டாக்ஸிஸ்ல வந்து பயன்படுத்துறதுக்காக அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மேலும் எலக்ட்ரிக் பேஸ்டான ஒர்க்கிங்ல தான் இது வந்து இருக்கும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. லெனோவோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டபிள் டிவைஸை CESல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா Lenovo ThinkPad X1 Fold. எஸ், பேர் ரொம்ப பெரிதா இருக்கு. பட் இது ஆக்சுவலா நீங்க வந்து மடிச்சு வைக்கிறப்போ ஒரு டேப்லெட், விரிக்கிறப்போ ஒரு லேப்டாப் அளவுக்கு பெருசாகும். இப்போ வரையும் நீங்க நார்மலா ஃபோல்டபிள் டிவைஸ் பார்த்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா நார்மலா போனா இருக்கும், விரிக்கிறப்ப டேப்லெட் ஆகும். பட் இது அப்படியே டபுளா வந்து ஆகுது. நார்மலா மடிச்சு வைக்கிறப்ப டேப்லெட்டா வந்திருக்கும், அதே விரிக்கிறப்ப லேப்டாப்பா வந்து விரியும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல பயன்படுத்திருக்க டிஸ்பிளே LGUடைய டிஸ்பிளே பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. இது $2500 விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. சோ CESல எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரொம்பவே நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற போல டெக்னாலஜி மட்டும் தான் நான் வந்து கவர் பண்றேன். பட் கண்டிப்பாவே இது தனியா ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அது ஓடாது, அது ரொம்பவே பெத்தரிக்கா இருக்கும். பிகாஸ் நிறைய முன்னாடி நடந்த இந்த மாதிரியான MWC CES ஈவெண்ட்ஸ்க்கு தனியான வீடியோஸ் போட்டிருக்கேன், ரெஸ்பான்ஸே வந்து இல்ல. சோ அதுக்கு ரொம்ப டைம் வந்து ஆகும். சோ அதனால நம்மளுடைய டெய்லி டெக் நியூஸ்லயே கடைசியில இந்த மாதிரியான ஒரு ஸ்னிப்பாட்ஸா இப்ப நம்ம கடைசியில ஒரு 5 செய்திகள் பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற போல தான் பிளான்ல இருக்கேன். CES பத்தின உங்களுக்கு ஏதாவது ஒரு கவரேஜ் வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்விட்டர்ல இல்ல அப்படின்னாக்கா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இல்ல அப்படின்னாக்கா இந்த கமெண்ட்ஸ்லேயே கூட வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நாளைக்கு வச்சு நான் வந்து கவர் வந்து பண்றேன். சோ இந்த வீடியோ ரொம்பவே பிடித்திருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ படுத்தினா மறந்தாம வந்து லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை இந்த செகண்ட் வரையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி மறந்தாம கமெண்ட் பண்ணுங்க. டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திங்கள் டு சனி காலை 6 மணிக்கு நம்மளுடைய டெய்லி டெக் நியூஸ் வந்து வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.